அப்ப இந்த பிரபஞ்சத்தை பத்தி என்னங்கிறத ஆராய்ச்சி பண்றதை விட்டுட்டு நான் யாரு அப்படின்னு ஒரு கேள்வி. இதுல உலகத்துல யாருக்குமே இந்த கேள்வி வரல. எல்லாரும் மதத்தை பத்தி ஆராய்ச்சி பண்ண போது அந்த தெய்வம் ஏதோ ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் அவர்களுடைய கன்க்ளூஷன். ஏதோ ஒரு உலகத்துல இந்த தெய்வம் இருக்கு, ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ணினவர்கள்லாம் தண்டிக்கக்கூடிய ஒரு நரகம் இருக்கு, ஏதோ ஒரு இடத்துல சௌக்கியமா இருக்கிறவர்கள் எல்லாம் நல்லா வச்சுக்கிறதுக்கு ஒரு சொர்க்கம் இருக்கு அப்படிங்கறத சித்தாந்தங்கள் பண்ணிட்டு போக சங்கரர் சொல்றார், மோட்சம்ங்கிறது ஒரு அடைய வேண்டிய ஸ்தானமா இருந்தா நீ ஏன் அங்கேருந்து இங்க வந்த இப்ப அப்படின்னு கேட்கிறார். நீ இப்ப வந்துட்ட இல்லையா, ஒரு கால் நீ திரும்பி போனா அங்கிருந்து நீ எப்படி திரும்பி வரமாட்டேங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் அப்படின்னு கேட்கிறார். அடுத்தது மோட்சம் அப்படிங்கிறது வேற ஒரு இடம் சொன்னார். வேற ஒரு காலத்துல இருந்தா நான் ஒரு காலத்துல மோட்சத்துல இருந்தேன், இப்ப மோட்சத்துல இல்ல, நாளைக்கு மோட்சம் போயிடுவேன், நான் திரும்பி நீ மோட்சத்திலேருந்து இல்லாத ஒரு காலம் சம்பவிக்குமே. தேசம், காலம், வியக்தி இந்த மூணுத்தினாலையும் மோட்சம் மாறுபட்டதா இருக்கக்கூடியதா இருந்தா அது நிரந்தரமானதா இருக்க முடியாது. என்ன சொல்றாருன்னா, நீ இப்ப மோட்சத்துல தான் இருக்க, தெரிஞ்சுக்காம இருக்க.